வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 21 மிக முக்கியமான நாள். 2018 அப்போ தான் அந்த தேதியில் தான் மக்கள் நீதி மையம் மதுரையில் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இப்போ 8வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடணும். அதுக்காக எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத கட்சியினுடைய பிரமுகர்கள், உபதலைவர்கள், செயலாளர்கள், அதாவது மௌரியா, முரளி அப்பாஸ், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி கொண்டாடலாம்னு சொல்லி ஒரு வரையறை, ஒரு திட்டம் தயாரித்து வச்சுருக்காங்க. அந்த திட்டம் கிட்டத்தட்ட 3 டைப்பில் இருக்குது. அந்த 3 டைப்பில் எதை தலைவர் கமல்ஹாசன் ஓகே பண்ணுறாரோ அதன்படி ஆண்டு விழா சிறப்பாக நடக்கும். ஏன்னா இது இந்த அரசியல் வேகத்தில் ஒரு மாறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த விழாவானது எப்படி கொண்டாடணுங்கிறத அவர் என்ன நினச்சி வச்சுருக்காரோ தெரியல. மனசில் உலகநாயகன். ஆகவே அவர் வருகைக்காக இப்போ காத்திருக்காங்க. இப்போ இன்னும் எத்தனை நாளாக வருவார் அப்படின்னு சொல்லி உத்தேசமாக கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 6 நாட்களுக்குள்ளே எங்களுக்கு தேதி தெரிஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சி. 6 நாட்களில் தெரிஞ்சிருச்சுன்னா ரைட்டு. ஆனால் கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா இதுக்கு மேலேயும் காலந்தாழ்த்துவதற்கு வேறு வழி இல்லை. ஏன்னா ஆண்டு விழா இருக்குது, அதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷம்தான் 26 தான் ராஜ்யசபா சீட்டு காலியாகுது. அந்த 6 சீட்டு காலியாகுது இல்லை, அந்த 6 சீட்டில் இவருக்கு ஒரு சீட்டு உறுதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரசியலில் ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கைப்படி நாமும் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்கள் நீதி மையத்துக்காரர்களை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த விழாவை, ஆண்டு விழாவை மதுரையில் கொண்டாடுறதா அல்லது சென்னையில் கொண்டாடுறதா, அது வேறு எந்த இடத்துல கொண்டாடுறது அப்படிங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை. ஆனால் மதுரை மக்கள் நீதி மையம்ங்கிறது மதுரையில் தான் ஆரம்பமாச்சு. அங்கே தான் அவர் அடிக்கல் நாட்டி அங்கே தான் கட்சி ஆரம்பித்தார். மிகவும் பிரமாதமாக ஆரம்பித்தார். இன்றைக்கி அதுக்கு பக்கத்தில் தான் ராமநாடு அண்ட் வேந்தநாடு, அந்த பக்கத்தில் தான் 2 லைப்ரரிகள், பிரமாதமான லைப்ரரிகள். வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்பணி மன்றத்தாருடைய உதவியோடு 2 மன்றம் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய உதவியோடு செயல்பட்டிருக்கு, தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்புறமா அதாவது கணினி, அந்த இப்போ இயந்திரமயமாக்குதல் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அதில் இந்த கணினி இருக்குல்ல, கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் வகையில் மாணவர்களுக்குரிய கற்றுத்தரல் அங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, அடுத்து இப்போ அரசியல் பற்றி பேசலாமா கொஞ்சம் நேரம்? ஏன்னா உலகநாயகன் கமல்ஹாசன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்ன கேள்வின்னா, ரசிகர்களை வைத்து நீங்கள் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற நினைக்கவில்லை, அப்படி கைப்பற்ற நினைப்பவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? தயவுசெய்து இந்த கேள்வி மக்கள் நீதி மையத்தின் சார்பில் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, ஒரு பிரபல பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி. அதுவும் அவர் யாரையும் மனசில் வைத்து கேட்பதற்கு வழியே கிடையாது. ஏன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சிலர் நினைக்கலாம், அதை பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கலாம். அதையும் அந்த கட்சி உற்பத்தி ஆவதற்கு முன்னாலே அந்த கட்சி விஜய் மனசில் இருக்குமா இல்லையாங்கிற காலகட்டத்தில், அப்போ எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி. அந்த கேள்வி எதுக்காக இப்போ நினைவு கூறுகிறேன் அப்படின்னா, அந்த கேள்வியில் உள்ள அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அரசியல் மாற்றம் எதுவுமே நடக்கலை. அந்த அதிமுக ஆட்சியிலேருந்து போச்சுன்னா திமுக வருது, திமுக ஆட்சியிலேருந்து போனால் அதிமுக வருது. மாற்று அரசியலுங்கிறதே 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கலை. ஆக பொதுவான ஒரு கேள்வி, எல்லாருமே அரசியல் ரசிகர்களை வைத்து கொண்டு தானே இந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள். ஆகவே நீங்களும் ஒரு நடிகர், ஏன் நீங்கள் நினைக்கக்கூடாதா? அதில் என்ன எப்படின்னு கேட்குறாரு அந்த கேள்வி. அதுக்கு உலகநாயகன் என்ன சொல்கிறாருன்னா, அதுவும் ஒரு வழி, ரசிகர்களை வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது அதுவும் ஒரு வழி. ஆனால் அதுவே வழியா இல்லை. கோயபல்ஸ் இதில் ஜெர்மனியில் கோயபல்ஸ், அப்புறம் ஹிட்லர், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கான
தந்திரங்களை யூஸ் பண்ணாங்க, கைப்பற்ற நினச்சாங்க. அந்த வழியில் சில ஜெயிக்கவும் செஞ்சாங்க. உதாரணமாக கோயபல்ஸுடைய பிரச்சாரம், அந்த பிரச்சார யுக்தி ரொம்பவும் கை கொடுத்தது ஆட்சியாளர்கள். அன்றைய ஆட்சியாளர்கள் யார்? ஹிட்லருக்கு தான். அவர்களுக்கு கை கொடுத்தது. அதுவே இத்தாலியில் மாஜினி அவர் வேறு ஒரு வழியில் முயற்சி பண்ணி அதில் ஜெயித்தார். ஆக ஏதோ ஒரு வழியில் போய் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்படி ஜெயித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியில் அதுக்கு கமல் சொல்கிறாரு, இந்த கோயபல் சொல்லி சிறந்த தந்திரமாக இருக்கும் அப்படின்னு கமல் தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. அதுதான் தன்னுடைய வழின்னு சொல்லலை, கருத்தை சொல்கிறாரு. உலகில் எது சிறந்ததாக கருதப்படுகிறதோ அதைத்தானே சொல்லுவாங்க. கோயபல்ஸ்னால் பொய் பிரச்சாரம், அதாவது பொய்யை உண்மை சொல்வது போல் சொன்னால் அது மக்கள் மத்தியில் பதிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு அந்த நினைப்பில் சொல்லப்பட்டது தான் கோயபல்ஸ். இது அந்த பிரச்சார உத்தி பிரமாதமாக அன்றைய காலகட்டத்தில் பயன்பட்டது, ஜெயித்தாங்க. மாஜினி வேறு மாதிரி செயல்பட்டார், ஜெயித்தார். இன்னும் சில வழிகள் இருக்குது. அதாவது இந்த ஜெர்மன் டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது உலக அறிஞர்களுடைய கருத்து. அது நம்ம உலகநாயகனுடைய கருத்தும் அதுதான். இப்போ சினிமா ஒரு சிறந்த உக்தி. சினிமாவுக்கு அடுத்து இப்போ டிவி, அதுவும் ஒரு சிறந்த உக்தி. அந்த உக்தி காரணமாகத்தான் இப்பொழுது சில அரசியல் கட்சிகள் டிவியை தங்கள் கைகளில் வைத்து கொண்டிருக்கின்றன. அதாவது மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்திலெல்லாம் அந்த டிவியை அவங்க கையில் வச்சுக்கிறல. ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு எப்படி மக்களை போய் நம்ம அணுகிறது? டிவி கையில் இருந்தால் ஈஸி. இன்றைக்கி டிவியில் ஒரு சீரியல் வருதுன்னா எத்தனை பெண்கள் அதுக்கு முன்னாடியே போய் மண்டிட்டு கிடக்குறாங்க. அதில் தானே இப்போ யாரையும் கவனிக்கிறது கூட கிடையாதுல்ல, அதில் தானே பைத்தியமாக கிடக்குறாங்க. ஆக அது ஒரு சிறந்த உக்தி அப்படின்னு கமல் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசியல்னு இருக்குல்ல, அதில் ஜெயிக்கிறதுன்னு வச்சுருக்குங்க. இப்போ கிணறு இருக்குது, அந்த பாராளுமன்றம்னு வச்சுக்கோங்க. அந்த பாராளுமன்றம் வந்து ஒரு பச்சையான கிணறு. பச்சையான கிணறுனா பச்சை தண்ணியா? அப்படி இல்லை, எப்போவுமே நீர் ஊறிக்கிட்டே இருக்கிற செழுமையான நீர். அந்த செழுமையான நீரை நம்பித்தான் பல தவளைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு தவளை பெரிய தவளையும் இருக்கும், அடுத்து சின்ன தவளையும் இருக்கும். இந்த தவளைகள் எல்லாம் அந்த பாராளுமன்றத்தை சார்ந்து தான் செயல்படுகின்றன. அதை வைத்துத்தான் தங்களுடைய அரசியல் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எந்த தவளை பெஸ்ட் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்தவர். இதில் ஒரு தவளையை மாத்திரம் ஜெயிக்க முடியலைங்கிறார். அது எந்த தவளைன்னா தந்தை பெரியார். பெரிய தவளை. அந்த பெரிய தவளையை விழுக்கிறதுக்கு பாம்பே கிடைக்கல, பாம்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அது பெரிய தவளையாம். எவ்வளோ ஒரு ஒப்பீடு பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அரசியலில் இந்த டிவி எந்த அளவுக்கு முக்கியம், சாதனங்கள் எந்த அளவுக்கு, திரையுலகம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத அவர் சுருக்கமாக சொல்லிட்டார். பார்த்தீங்களா கமல்? இதுதான் கமலுடைய பதில். அது இப்போ மாறி இருக்கா அப்படின்னு சொன்னால், அது இப்போ வரட்டும், அவர் வரட்டும். இதெல்லாம் கேட்கலான்னு தான் வச்சுருக்கேன் நான் அவர்கிட்ட. அப்போ சொன்னீங்களே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சொன்னீங்களே. சரி, அடுத்து இந்த நாத்திகம் என்ற சுயமனித தேடலுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை அந்த பத்திரிகையாளர் கேட்குறார். எப்போ வந்தேன்னு ஞாபகம் இல்லை. ஒரு சுய தேடலுக்கு என்னைக்கு வந்தேங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுய தேடல், அதுக்கு நான் எப்போ வந்தேங்கிறது எனக்கு நினைவில்லை. ஆனால் அந்த அவசியமான தேடல் எனக்கு அதுங்கிறது மாத்திரம் எனக்கு அப்பொழுது புரிந்தது. ஏன்னா இன்னையிலேருந்து இப்படி ஆக கடவுது அப்படின்னு பெரியார் காளி உருவத்தில் என் நாக்கில் எழுதலை. எனக்கு எப்போ பெரியாரை நினச்ச சுயதேடல் வந்துட்டேன், நாத்திகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் யாரோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி சாரோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனால் இன்னொரு தடவையும் அவரோட நடிக்கணும்னு நினச்சேன்,
அது நினைக்க ஆசைப்பட்டேன், நடக்கலை. அப்புறம் நாகேஷ் அவர்கள் கூட நிறைய நடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை. அதுவும் ஒரு திருப்திகரமாக தான், அந்த மனிதர்களெலாம் இருக்கும் பொழுது நான் நடிக்கணுங்கிற ஆசை எனக்குள் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி, நாளை சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.